வணக்கம் நண்பர்களே. இன்று நாம மனித வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை பற்றி பேசப் போறோம். மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருளோட போராடிக் கொண்டே தான் வாழ்ந்திருக்கான். ஆதி காலத்தில் தீ குகை சுவத்தில் எரியும் ஒளிச்சுடர், பின்பு எண்ணெய் விளக்கு, ஜோதி, மெழுகுவர்த்தி, பின்னர் பக்கத்துல தூக்கி வைக்கிற பல்பு, டியூப்லைட், சிஎஃப்எல், எல்இடி. ஒளி எப்போதுமே மனிதனுக்கு உயிர் மாதிரி. ஆனா இதுவரைக்கும் மனிதன் ஒளியை உருவாக்குற பொறுப்பை எப்பவுமே பொருள்களுக்குத்தான் கொடுத்திருக்கா. டீ, மின், பேட்டரி. ஆனா முதன்முறையாக இந்த பூமியில் மனிதன் ஒளியை உருவாக்கும் பொறுப்பை ஒரு உயிரிடம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா. அதை நீங்களே கற்பனை பண்ணுங்க. மின்சாரம் இல்லாம ஒரு உயிரோட ஒளி. ஒரு உயிர் தானே நம்ம வீட்டுக்குள் விளக்காக நின்று கொண்டிருக்கும் உலகம். அதுவே இன்று நம்ம பேச போற க்ளோ பிளான்ட்ஸ் தொழில்நுட்பம். இது கற்பனை இல்ல, கதை இல்ல, இது நடந்து கொண்டிருக்கும் அறிவியல் புரட்சி. இந்த தொழில்நுட்பம் உருவான வரலாறு ரொம்ப பெரியது, ரொம்ப ஆழ்ந்தது, ரொம்பவே உழைப்போடு நிரம்பியது. உலகத்துல பல ஆயிரம் ஆராய்ச்சியாளர்கள் கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளாக இரவு பகல் பாராது உழைச்சு கொண்டே இருந்தார்கள். இயற்கையிலே ஒளி உருவாக்கும் உயிரினங்களை பார்த்து மனிதன் எப்பவுமே அதிசயிச்சு தான் இருந்தான். கடலின் ஆழத்துல நீல நேர்த்தியான ஒளி தரும் மீன்கள், இருளிலே பச்சை பொலிச்சுன்னு பறக்கும் ஃபயர்ஃப்ளைஸ், மரம் உதிர்ந்து கிடக்கும் மரத்தடியில் ஒளிரும் ஃபங்கல் லைன்ஸ். இந்த இருண்டு உலகத்துல உயிரோட ஒளியை பார்த்து மனிதன் ஒரு நாள் நினைச்சா, இப்படி ஒளி கொடுக்கும் உயிரின் ரகசியத்தை நம்ம செடிகளோட உடம்புக்குள்ளே போட்டுட்டோமேனா ஒரு செடி தானே ஒளி கொடுக்கும் லேம்ப் ஆகிடும். அதுக்கும் மேலே உயிரோட லேம்ப், மின்சாரம் இல்லாம, பேட்டரி இல்லாம. இதுதான் க்ளோ பிளான்ட் ரீசர்ச் ஆரம்பிக்க காரணம். முதல்ல விஞ்ஞானிகள் ஒளி வெளியிடும் பூஞ்சை வகையை எடுத்து அதன் உள்ளே ஒளி உருவாக்கும் உட்பாதை என்னன்னு பார்ப்பது. அந்த பாத்வேல பல உட்பாகங்கள் இருக்கு. அவையெல்லாம் ஒரே ஃபேமிலியில சேர்ந்தவை. பூஞ்சையில் இருக்கும் ஒளி பொருள் செடியின் உடம்புக்குள்ள வேலை செய்யுமா? அதை செடி சுமக்குமா? அது செடியின் உணவு மாற்றத்தை பாதிக்குமா? இப்படி 1000 கேள்விகள். ஆரம்பத்துல பலமுறை இந்த முயற்சி தோல்வி அடைந்தது. ஒரு செடியிலே ஒளி வர ஆரம்பிச்சது, ஆனா அடுத்த நாளே செடி சுருங்கி போச்சு. சில செடிகள் வாழ்ந்தது, ஆனா ஒளி வரல. சில செடிகள் ஒளி கொடுக்கும் போது அதன் வேர்கள் நச்சுக்குள்ளாகுது. இது ரொம்ப டெலிகேட் பேலன்ஸ். செடியின் உடலுள்ளிருக்கும் உணவு மாற்றும் பாதையை முற்றிலுமாக கைக்குள் கொண்டு வந்து அதுக்குள்ளே புதிய ஒளி உருவாக்கும் பாதையை சேர்க்கிறது உலகத்துல மிக கடினமான வேலை. இதை நம்ம வீட்டுல விதை போட்டா முளைக்கிற மாதிரி நினைக்க கூடாது. ஆய்வகத்துல ஒவ்வொரு நாளும் கண்கலங்க வைக்கும் தோல்விகள். எத்தனை இரவுகள் படுக்கவே இல்லாம ஆராய்ச்சியாளர்கள் செடிக்குள் ஒளி பல்ஸ் சரியா என்கிறதா என்று உடையொலி கருவியோட சோதனை செய்தாங்க. ஒளி பல்ஸ் நேரம் தவறி வீக்கா மாறினா செடி உயிருக்கு ஆபத்து. இதை ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி பிடித்து பல வருடங்கள் ஸ்டேபிளைஸ் பண்ணிதான் இந்த க்ளோ பிளான்ட் உருவானது. இந்த முயற்சிக்கு பின்னாலே மனிதனின் அறிவும் பொறுமையும் எல்லாம் கலந்திருக்கு. ஒரு நாள் ஆய்வகத்துல மொத்த மின்வலத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பஞ்சு மாதிரி மெல்லிய இலை கொண்ட கொச்சை செடியை மேசையில வச்சிருந்து இருட்ட பார்த்தாங்க. சில வினாடிகள் கம்ப்ளீட் டார்க். அந்த செடியின் இலைகள் நடுவிலிருந்து மெதுவான பச்சை ஒளி வெளிச்சம். அது அந்த லேபம் முழுக்க மெதுவா நிறைச்சிக்கிட்டது. அந்த ஒளியை பார்த்த விஞ்ஞானிகள் அங்க அதே நேரத்திலே உணர்ந்தது என்ன தெரியுமா? இது நம்ம கையில் முதல் முறையா பிறந்த ஒளி கொண்ட உயிர். அந்த மொமெண்ட் தான் மனித வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம். இந்த வெற்றிக்குப் பிறகு உலகம் முழுக்க க்ளோ பிளான்ட் உருவாக்குற முயற்சி வேகமா ஆரம்பிச்சது. சில வருடத்திலே அமெரிக்கா, வடநாடுகள், சில ஐரோப்பிய நாடுகள் ஒளித்தரும் மணி பிளான்ட் மாதிரியான செடிகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இரவு முழுக்க வீட்டு மின்சாரத்தை ஆஃப் பண்ணி அச்செடி ஒளிர்றது பார்த்து மகள் வீடியோ எடுத்து நெட்டல் போடுறாங்க. அந்த ஒளி ஃபயர்ஃப்ளை ஆட்டம் மாதிரி ஃபிளிக்கர் ஆக மாட்டோம். அது உயிரோட பல்ஸ். பிளான்ட்னா ரூட்ஸ்ல சாப்பிடுற ஊட்டம் இலைகளுக்கு செல்லும். அந்த உணவு மாற்றத்தை ஒளியாக மாற்ற பாத்குள்ள ஒவ்வொரு மாற்றமும் க்ளோவா வெளிப்படுதும். அதனால அந்த ஒளிக்கே ஒரு உயிரின் ஹார்ட் பீட் மாதிரி மென்மையான துடிப்பு இருக்கும். அது ஆர்டிஃபிஷியல் லைட் மாதிரி வெறித்தனமா கொடுக்காது. அது மெதுவான உயிர் சுவாசிக்கிற ஒளி. இதுல உண்மையான க்ளோ பிளான்ட் ஐயும் போலி கெமிக்கல் க்ளோ பிளான்ட் ஐயும் மக்கள் நல்லா கவனிக்கணும். கெமிக்கல் ஸ்ப்ரே போட்ட க்ளோ இருட்டில் சில மணி நேரமே உயிரோடு இருக்கும். ரியல் க்ளோ பிளான்ட் பல நாட்கள், பல மாதங்கள் உயிருள்ள வரை ஒளி தரும். இப்போ உலகத்துல க்ளோ பிளான்ட்டை கொண்டு செய்யப்பட போகும் பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு. க்ளோ ஃப்ளவர்ஸ், க்ளோ ஃபாரஸ்ட், க்ளோ பாத்வே கார்டன்ஸ், க்ளோ ஸ்ட்ரீட் ட்ரீஸ். ஒரு நாடு முழுத்த மின்சாரம் பாதி வரை சேவ் ஆகும். நகரங்கள்ல இரவு நேரம் மின்சாரம் போயிடுச்சுன்னா மரங்களே லைட் கொடுக்கும். நமக்கு தயக்கம் இல்லாம பாதை கண்டு நடக்க முடியும். இது சின்ன விஷயம் இல்ல. உலகத்துல பவர் என்பதே ஒரு பெரிய பிரச்சனை. அதை நம்ம மரமே தீர்க்க ஆரம்பிச்சா அது உண்மையிலே புதிய மனித காலம். விஞ்ஞானிகள் இன்னும் பெரிய கற்பனையை பேசுறாங்க. ஒரு அந்திக்காட்டில் ஆயிரக்கணக்கான மரங்கள் ஒரே நேரம் மெதுவா ஒளி கொடுக்கும். அது ஒரு மனிதனுக்கே நம்ம பூமி என்கிற உயிரோட உலகத்தை ரிமைண்ட் பண்ணும் ஒரு பக்தி லெவல் சீன். க்ளோ பிளான்ட் டெக்னாலஜி ஸ்பேஸ் டிராவலுக்கும் முக்கியம். அங்க ஒளியும் காற்றும் குறைவா இருக்கும். ஒரு க்ளோ பிளான்ட் ஆக்சிஜனையும் தரும், ஒளியும் தரும். இது ஸ்பேஸ் காலனிக்கும் உதவும். நம் நாட்டுக்கு இவ்வளவு விரைவா வரல, காரணம் நியமங்கள். ஆனா நம் நாட்டிலேயே சில ஆய்வகம் இதை உருவாக்குற வேலையில இருக்கு.
அவங்க சொல்றது மத்திய இந்தியாவில் க்ளோ பேசில் பிளான்ட் உருவாக்குறோம், தென்னிந்தியாவில் க்ளோ ஜாஸ்மின் உருவாக்குறோம்னு. இன்னும் சில வருடத்துல நம்ம துளசி க்ளோ ஆக போகுது, நம்ம ஜாஸ்மின் க்ளோ ஆக போகுது. ஒளி என்றால் மின்சாரம் என்று நம்ம ஜெனரேஷனை அழிக்கும் நாள் வருது. அடுத்த தலைமுறை குழந்தைகள் கேட்க போற கேள்வி, உங்க காலத்துல லேப்டாப்கே எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்ணினீங்களான்னு. இன்று நம்ம கண்களுக்குள்ளே உயிரே ஒளியாக மாறுற ஒரு வரலாறு எழுதப்படுகிறது. மின் விளக்கு கண்டுபிடிப்பு வந்தபோது உலகம் ஆச்சரியப்பட்ட மாதிரி இப்போ உயிரோட விளக்கு கண்டுபிடிப்பு உலகத்தின் அடுத்த பிரெத். இது ஒரு சாதாரண டெக்னாலஜி அல்ல, மனிதன் ஒரு சேர நேச்சருக்கும் சயின்ஸ்க்கும் பையை நீட்டுற ஒரு புதிய யுகம். இதுதான் நண்பர்களே, இருளை அகற்றும் உயிரோட ஒளி. இந்த க்ளோ பிளான்ட்ஸ் தொழில்நுட்பம் உலகத்தை மெதுவா மாற்ற ஆரம்பிச்சுட்டு இருக்கு. பிடிச்சிருந்தா இந்த தகவலுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த மிரட்டல் உலக மர்மத்துல நாம மறுபடியும் சந்திப்போம். நன்றி.